பாருங்க, ஒரு பள்ளி தேர்தல்ல வந்து ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 வேட்பாளர்கள் தான் 245, 102, 153. அப்ப ஏ வந்து எவ்வளவா இருப்பாரு, பி வந்து எவ்வளவா இருப்பாரு, சி வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு. ஏ வந்து 153 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பி வந்து 245 வாங்கியிருக்காரு. சி வந்து 102 வாங்கியிருக்காரு. அப்படின்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனில் வேட்பாளர் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நமக்கு தெரியணும் வெற்றியாளர் வந்து இங்க யாரு தெரியும்னா, நம்ம வந்து 245 பி தான் வெற்றியாளர் நமக்கு நார்மலா தெரியுது. அப்ப என்ன பண்ணும், ஓவராலா அதாவது மொத்த நம்பரையும் என்ன பண்ணும், ஆட் பிளஸ் பண்ணும். அப்ப 153, 245, 102 இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா ஓவரா எத்தனை பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா. 3, 5, 8, 10, மீதி 1, 0, மீதி 1, 5. அப்ப மொத்தமா எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 500 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 500 பேர்ல வந்து 245 வாக்கு வந்து பிக்கு மட்டும் போட்டிருக்காங்க. இதுல ஃபுல்லா பார்த்தாவே நமக்கு தெரியுது. அப்ப 245 பேர் தான் வந்து வெற்றி பெற்ற வாக்காளரோட வாக்கு. அப்படிங்கும் போது இத சதவீதத்தை மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 100 மாத்திக்கலாமா. அப்படி மாத்திக்கிட்டா வந்து என்ன பண்ணும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்ப 245 by 5. 1 5s are 5, 4 5s are 20. அப்ப இங்க 4 வந்துச்சுன்னா 9 5s are 45. அப்ப 49% தான் என்னது, இந்த பிக்கான சதவீதம், வெற்றி பெற்றோருக்கான சதவீத வாக்கு.